guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் வழக்கம்போது டூஸ்ட்டு கொடுத்தாங்க. நான் அப்புறம் சொல்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன், கால் பண்ணுறேன். எங்கடா இருக்க? வெளியே வாடா. லொக்கேஷன் வந்துட்டேன். வீடு தெரில. எந்த வீடுடா? இப்படி தான் ஜூடு மச்சான். எல்லாம் எங்க இருக்கேன்? சூடா இருக்கு. என்னடா மச்சான் பயமா இருக்கு. இதான் வீடா? செட்டிங் பக்காவா வச்சிருக்கே. வலிமாகா வலி வெளிமாகா விழி வீட நம்பியா ட்ரிப்பு வந்தனா தான் இருக்குடா. யாரு இருக்கா வீட்டில்? ஒய்ஃப் இல்லையா? ரோட் ட்ரிப் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இந்த ரோட்டில் நிற்க வச்சாங்க. வழக்கமாக நிற்க வச்சுட்டாங்க. பிளான் கேன்சல். அடுத்த 2 நாள் இங்கே தான் அப்படி போயிட்டு இருப்போம். ஐயோ உங்களை சொல்லி ஒன்றும் புத்தடா மக்களே. அதாவது 7 பேர் பிளான் பண்ணோம் ட்ரிப் போகலான்னு. 6 பேர் ஃபைனல் ஆச்சு. சரி அப்படின்னு சர்ப்ரைஸாக வரலான்னு கோயம்புத்தூர் வந்தேன் இவனை பார்க்குறதுக்கு. 6 இப்போ 4 ஆச்சு. நேற்று கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பார். வெளியே வந்துட்டாலும் கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருப்பார். இவர் வச்சு தேய்ச்சிருந்தேன். ஒரு மணி நேரம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சட்டையை. இவர் ஹரி, இவர் தான் ஜூடு. இப்போ நம்ம எங்கே மச்சான் இப்போ எங்கடா போகிறோம்? எல்லாருமே கொச்சின் போகிறோம். போயிட்டு அந்த நம்பிக்கையில் தான் போகிறோம். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏய் மாப்பிள்ள பேசிட்டு இருக்க பேர சிரிச்சாச்சு. வீடியோ எடிட் பண்ணுங்க, கஷ்டமாக இருக்கும். பின்னாடி வை பின்னாடி வை மாப்பிள்ள. சொல் மாப்பிள்ள. அதே ஃப்ளோவில் வா. எவ்வளோ கஷ்டன்னு என்ன சொன்ன பேச்சு. போயிட்டு இன்னொருத்தர் இருக்காருங்க, அரக்கால நம்ம பேரு. அவர் எப்போ வருவான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுங்க. வந்தானே காட்டுறேங்க. சூப்பரா இருப்பாரு. அடிச்சு ஆம கொஞ்சம் பிரிச்சு வச்ச மாதிரி. அவ்வளவு தூரத்துல மெனக்கெட்டு வந்து நான் திருச்சிலேருந்து வந்திருக்கேன். இங்கே செஞ்சு வா மச்சான் போலாம். காலையில போட்டபடி இருக்கான். பிளான் ஃபெயிலியர். சொல்லிட்டான். ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் இப்போ 20 கிலோமீட்டர் வேஸ்ட்டு. சரி ஒரு 500 காசு கொடு. அனுப்பு கையோட அனுப்பு. கையோட அனுப்புடா காசை. ஜூடு நினச்சா பயமாக இருக்கு. செய்தி அதாவது என்னன்னா, இவங்க புல்லட் ஏதோ வாங்க போகிறாங்களாமா. எல்லா கடையும் நிற்க சொல்கிறாங்க. நான் போய் கேட்க மாட்டேன். இவங்களே சொல்லிக்கிறாங்க. ஏய் அந்த கடை இருக்காது, அங்கே இருக்காது, அதில் இருக்காது. இப்போ எங்கே தான் வாங்க போகிறீங்க சொல்லுங்களேன். லெஜெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் புல்லட்னா என்ன அர்த்தம். சரியா? இல்லை மச்சான் கஷ்டம் தானே, கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். நம்ம வந்து ஸோ நாங்கள் இப்போ கேரளாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ தான் பாலக்காடா இல்லை வாளையார் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாலக்காடு. அப்போ நான் மொத்தத்தில் நீ எங்கூட ட்ரிப் வரணும், எங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வரல. வீடியோ எடுக்கிறதுக்காக இல்லை. நான் ஃபிக்ஸ் பண்ணேன். 4 நாள் வேஸ்ட் ஆக போகுது. ஓரளவு நம்ம மைண்ட் செட் பண்ணி சரி ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து வச்சுப்போம். பின்னாடி பார்க்கறது நல்லாயிருக்கும். எப்படி வேஸ்ட் பண்ணணும், டேஸ் எப்படி வேஸ்ட் பண்ண பார்க்கலாம்ல. புரியுது. ஸோ அதனால் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நேற்று 7 பேர் பிளான் பண்ணோம் ட்ரிப்புக்கு. அப்படியே 5 ஆச்சு. 5 3 அப்படி 4 ஆச்சு. தெரிஞ்சு போச்சு. கடைசியும் ட்ரை பண்ணோம். ஆனால் ஒருத்தனுக்கு விக்கி வரது பிடிக்கல. அதனால அவன் ஜெயிச்சிட்டான். அவன் சாதிச்சிட்டான். இந்த ஈவெண்ட்டில் இந்த காம்படிஷனை பார்த்தீங்கன்னா ஜூடுக்கு ஜெயிச்சிட்டாரு. நல்லா ஓட்டிட்டாரு. 2 பேர்த்த ஓட்டிட்டு சூப்பராக ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க, கரண்டி போட்டுக்கிட்டு. இதுல ஓட்டுனது யாரு அதை நீ தெளிவா சொல்லணும். வளர்த்தினது யாருன்னு நீ சொல்லு. அதனால இந்த ட்ரிப்பு போடுறீங்கன்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிவோங்க. ஃபஸ்ட்டு போகிறோமா. இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா மொடா கொடி குடிச்சிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரிப்பு போகலாம் மச்சான் பக்கா அந்த விக்கிங்கிற வரல. அவர் என்ன சொன்னார்னா, மச்சான் வந்துரு உனக்கு நான் பார்த்துக்கிறேன். கடைசியில் அவனுக்கே பார்த்துக்க யாரும் இல்லை. இப்போ அவனே வரல. கேட்டால் காசு இல்லைங்கிறான். அப்பா நீ போதையை போட்டு பேசுகிறான்ட்ட. மச்சான் நீ வந்துரு மச்சான், உனக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ வந்தால் மட்டும் போதும் மச்சான். 90 மேலே போனால் ஃபைன் விடுவாங்க. சொல்லலாம் இல்லை, அழுத்த மாட்டேன்ல. என்ன மச்சான்? இல்லை மச்சான் நான் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். நீ ஃபீல்ட் அவுட் இல்லை, நீ அவுட் ஆகிட்ட. ஃபீல்ட் அவுட் இல்லை, நீ அவுட் ஆகிட்ட. அவங்க போட்டு அவங்களை தாண்டியாச்சு போயிரு. இருடா போய்க்கிறேன். ஏக்கா அழிவுக்கா.
ஏய் ஏய் மீதியா இருக்கடா அட அட தெரிய மாட்டேனோ என்னடா இவ்வளவுதான் டனலா நான் ஏதோ ரொம்ப தூரம் நினைச்சேன்டா டனல் நல்லா இருக்குல்ல கலர்ல லைட்லாம் போட்டுருக்காங்க ஏய் நான் ரோடு கிட்ட பிரியுது ஏய் மாப்ள எனக்கு ஏதோ கார் ரேஸ் ஓட்டுற மாதிரி இருக்கு மாப்ள சுத்திட்டு போக வேண்டியதான் தண்ணி அடிக்கலாம் கூட்டு ஏய் கொஞ்சம் அவாய்ட் திஸ் பேட் வேர்ட்ஸ் எடிட் பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல நான் ஃப்ளோல போறப்ப டக்குன்னு கட் பண்ண முடியாது என்னடா இது பிரியாணியா பிரியாணியா பிரியாணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அண்ணியை போட்டு கிளாரிட்டியாக பேசுவேன் அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்துச்சு தனித்தல சுகம் இல்லை எப்படி மச்சான் சாப்பாடு செமையா இருந்துச்சுல சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணின்னு சொல்லிட்டு வெள்ளை சாப்பாடு கொடுத்து 4 பீஸ் வச்சுட்டு 450 ரூபா கேட்குறாங்க பிரியாணியில் கடுகு இருக்கு மிளகு இருக்கு இதுன்னு போட்டு கருவேப்பிலை ஊறுகாய் வச்சிருக்கானு சார் ஐயோ எப்படி ஓட்ட போறதுறத 3 நாள் நல்ல கடை இருக்கு இருக்குல்ல கொஞ்சம் தேடி ஹைவேல இது எந்த ஏரியான்னு தெரியல இது நல்லா இதே ரோடு மட்டும் தான் மாப்ள இங்க நடக்கிற இதெல்லாம் இருக்காது 2 பக்கம் தண்ணி ஃபுல்லா தெரியும் அப்படியா கொச்சின்றது ஒரு ஏரியா இப்போ நான் எங்க போறோம் பாத்தீங்கன்னா ஏய் இருடா எங்க போறோம் செராய் பீச் அங்கே தான் வந்து இன்னைக்கு எர்ணாகுளத்தில் இருக்கிற செராய் பீச்சுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு பீச் கிரியேட் பண்ண போகிறோம் அது என்னன்னு காட்டுறேன் இதை கட் பண்ணிருங்க தப்பா இல்லை அப்படியே கிரியேட் பண்ண போகிறது தான் சொன்னேன் இங்கே தான் ரிசல்ட் புக் பண்ணிக்கேன் நான் ஏன் பார்ப்போம் பயங்கரமாக இருக்குப்பா இது ஃபுல்லாகவே பிளாக் வாட்டர் சாமான் மச்சான் போட் இருக்கு இங்கே நம்ம எடுத்துட்டு போயிடலாம் பாரு போலாம் அழகா எடுத்து நம்மளே போயிடலாம் இங்கே பார்க்கிங்க அவ்வளோதானா வீடு ஓ அப்படியா ஓ இதான் நம்ம வீடா ஈலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ரூம் ட்ரிப் ஆள் இருக்காங்களாடா இல்லை ஏசி ஓடு லாக் பண்ணுறா என்னதான் இருக்கு பண்ணு எஸ் இது மச்சான் பர்ஃபெக்ட் ஓகே தான் கரெக்டாக இருக்கு ஓகே தான் இல்ல நீ எதிர்பார்த்து வந்ததுக்கு ஓகே தானே நல்லா தானே இருக்கேன்டா மச்சான் பக்கத்துக்கு முன்னா அது மேலேயா சரி தான் கரெக்டா இருக்கு மீன் பிடிக்கலாம் மீன் பிடிக்கலாமா வளகில இருந்தது இது வந்து எர்ணாகுளத்தோட என்ன பீச் இது செராய் பீச் செராய் பீச் வேணாம் அதெல்லாம் இல்லை மச்சான் இது வந்து அந்த மாதிரி கேமரா கிடையாது ஸோ பீச் போயிட்டு என்னென்ன இருக்கு பார்த்துட்டு மச்சான் உள்ளே போய் குளிக்கலாமா குளிக்கலாம்னு நினைக்கிறேன்டா எம்மாடி அப்போ தான் நான் இறங்கிடுவோம் ஏன் ஏய் மச்சான் குளிக்கலாம் மச்சான் எது ஏய் குளிக்கலாமா வேணாமா இல்லை எப்படி இங்கே இருக்குடாண்ணா கம்பெனி உழுவுறாங்கடா டே கண்டிப்பா இருக்கும் இழுக்கும் வீட்டுலயே தெரிஞ்சுன்னா நீ வா சன்செட் பீச்சா பயங்கரமாக இருக்கு போனா பேசினே போச்சு தற்பொழுது சன்னத்தாக்கல் ரவி சன்னத்தாக்கல் ரவி சரி வந்தாச்சு அடுத்தது எங்க போட வேண்டியதுதான் என்னத்த நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு So most of the dances everybody knows this. இந்த பெயின் உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். அதை நம்ம தெரியாம பண்ணோம்னா இப்படி தான் பண்ணணும். Follow me. ஏன்டா இப்படி? Call guitar.
ஓ